நேற்று திருப்பதியில் இன்றைக்கு அதிகமாக தானம் செய்தவர் டோனர் ஆஃப் தி டே அப்படின்னு போட்டு KN நேருன்னு ஒரு பேரை போட்டு 44 லட்சம் ரூபாய் என்று அதில் தொகை இருந்ததாக ஒரு புகைப்படம் புலவி கொண்டிருக்குது. அதில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது போல இருக்குது, எனக்கு தெரியாது. அதாவது ஒரு நாள் ரொம்ப அதிகமாக யார் திருப்பதி ஏழுமலையானுக்கு காசு கொடுத்தாங்களோ அவங்கள வந்து டோனர் ஆஃப் தி டே அப்படின்னு போட்டு பேரை போடுவாங்க போல இருக்குது. அதில் நம்ம ஒரு ஆள் போகிற நேரத்துக்காக KN நேருன்னு மேலே இருக்கணும் பேர், அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டான். அவ்வளோதான், தீ மாதிரி பரவிடுச்சு. கடுமையான அச்சத்தில் இருக்கிறார்கள். தெரியும், பேசுகிறாங்கல்ல எல்லாரும் கட்சியிலேருந்து. கடுமையான அச்சத்தில் இருக்கிறார்கள். நான் அன்றைக்கே சொன்னது போல் முதுமை, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போல்லாம் போய் ஜெயிலில் உட்கார முடியாது. இன்னொன்று, அண்ணனே 500 நாள் இருந்துட்டு வந்தார் செந்தில் பாலாஜி. PMLA ஆக்டில் உள்ளே போயிட்டு எப்போ வெளியில் விடுவாங்கன்னே தெரியாது. இன்னொன்று, நான் இன்னும் 3 மாதம் கழிச்சா பிஜேபி ஆட்சி முடிய போகுது. இங்கே இருக்காங்க, இன்னொரு 3.5 வருஷத்துக்கு இருக்காங்க. என்ன ஆகிறது? அதனால் எல்லாருமே அச்சத்தில் இருக்கிறார்கள். ஸோ இதற்கு ஏற்றாற் போல் பிஜேபி ப்ளே பண்ணும். சிம்பிளாக நேருவை கூப்பிட்டு 3 மாவட்டம் பார்க்க சொல்லியிருக்காங்களா, உன் தொகுதியோடு நிப்பாட்டிக்க, காசை எடுத்து ஜெயிக்க வைக்கிறேன் திராவிட மாடல்னு ஆரம்பித்த ஜெயிலுக்கு போன்றுவாங்க. நாங்கள் சொல்கிறது கேட்டேன்னா நீ வெளியிலேருந்து உன் தொகுதியை மட்டும் பார்த்துக்கலாம், லால்குடியை மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை நான் 3 மாவட்டத்துக்கும் வேலை செய்வேனே, நீ உள்ளே போயிடுவேன், நீ அதுக்கப்புறம் எப்படி வேலை செய்கிறேன்னு பார்ப்போன்னு வாங்க. ரைட்டா? என்ன சொல்லுவார் நேரு? சரின்னு தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்லுங்க. எதுக்கு போய் இப்போ ஏழுமலையானுக்கு 44 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருக்காரு? சரி, நாளைக்கு விசாரணையில் அதையும் பிடிப்பாங்களே. கண்டிப்பாக போர்டு வேறு, இது எவிடன்ஸு கரெக்டு. இங்கே ஒரு 44 லட்ச ரூபா சட்டநாதருக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரியல. இப்படிலாம் செலவு பண்ணுறதுக்கு பிஜேபி காலில் விழுறது ரொம்ப ஈஸியாக இல்லையா?